ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் இந்தியாவை பற்றி பேசியிருக்கிறாரு. காங்கிரஸில் ஒரு 100 நிமிஷம் பேசினார். அதில் என்ன சொல்கிறாரு? இந்தியா என்னை பார்த்தா பயந்துருச்சு, நான் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன் நான் கொண்டு வருவேன்னு, நீங்கள் எவ்வளோ எங்கள் பொருள் மேலே டேக்ஸ் போடுறீங்களோ இவ்வளோ டேக்ஸ் நானும் போடுவேன்னு இந்தியா பயந்துருச்சு அப்படிங்கிறாரு. இந்தியாவிலேன்னு அவர் பார்த்த ஒரே ஆள் மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவரை பார்த்து பயந்துட்டாரா? அதனால தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யோர் குவெஸ்டன்னு ட்ரம்ப் சொல்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரான்னு இதனால் இந்தியர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த பயந்ததுனால வரியெல்லாம் குறைச்சிட்டாரு. அதனால் அமெரிக்காலேருந்து ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் கொட்டும், அமெரிக்காவில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அமெரிக்காலேருந்து ஸ்பேஸ் எக்ஸும் டெஸ்லா காரும் இந்தியாவுக்கு வரும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் பிரதமர் மோடியை கேட்குற ஒரே கேள்வி இதுதான். உங்கள் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அங்கே போய் உட்காந்துட்ருக்கிறாரு. நான் ஏன் உங்கள் மினிஸ்டர்னால் எங்களுக்கும் அவர் தான் மினிஸ்டர். காமர்ஸ் மினிஸ்டர் நீங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே உங்கள் ஆட்சியில் நீங்கள் சொல்லி தான் நடக்கும். அவர் ஒரு 10 நாளாக அங்கே இருக்காருன்னு கேள்வி. அவர் யாரோட பேசுகிறாரு? அவர் என்ன ஒத்துட்ருக்காரு? நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்த பேரில் ட்ரம்ப் இது மாதிரி பேசுகிறாரு? ட்ரம்ப் சொல்கிறது உண்மைக்கு புறம்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஏன் மறுக்க மாட்டேங்கிறீங்க? இம்மறுப்பு சொல்ல வேண்டியதானே? அஷ்னி வைஷ்ணவ் சொல்கிறாரு, இந்த டாரிஃப்னால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நாங்கள் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக வருவோம்னு. அவர் இது வரைக்கும் ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசினது கிடையாது. டெல்லியில் அந்த நெரிசலை பற்றி பேசலை. ஆனால் ஒரு பட்டியல் இட்டார், பிரயாக்ராஜுக்குள்ள எவ்வளோ செலவு பண்ணேன்னு. இதில் உண்மை என்னங்க? எங்களுக்கு சொன்னால் தானே புரியும். இப்போ விஸ்கிக்கு குறைச்சிட்டிங்க, புர்பான் விஸ்கிக்கு ரேட்டை குறைச்சிட்டிங்க, ஹார்லி டேவிட்சன் வண்டிக்கு ரேட்டை குறைச்சிட்டிங்க. மீதி எதெல்லாம் குறைச்சிருக்கீங்க? எந்த இண்டஸ்ட்ரியெலாம் இந்தியாவில் காட்ரேஜ் பூட்டு போட்டு மூட போகிறாங்கன்னு ஒரு பட்டியல் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.